இனி அடுத்த பாருங்க கடைசி கேள்வி 50 பாருங்க. குருத்தர வகுப்பொன்று கல்வி பயிலும் ஒவ்வொரு மாணவரும் சங்கீதம் அல்லது நடனம் அல்லது அந்த இரு பாடங்களில் பயிலும். அப்ப ரெண்டு பாடம் ஒரு சங்கீதம் அல்லது நடனம் அல்லது ரெண்டு பாடம். அப்ப ரெண்டு பாடம் சேர்ந்தாலும் ஒட்டி வரும். இதை சங்கீதம் என்று போடுவோம். இந்த இதை சங்கீதம் என்று போடுவோம். இதை நடனம் என்று போடுவோம். ரெண்டு பாடத்தையும் படிக்கக்கூடியார்கள் நடுவுல வருவாங்க. ரெண்டு பாடத்தையும் படிக்கக்கூடியார்கள் நடுவுல வருவாங்க. அந்த வகுப்பில் நடனம் மற்றும் சங்கீதம் போன்ற இரு விடயங்களையும் பயிலும் 8 மாணவர் உள்ளனர். இப்ப நடுவில் 8 போடும். நடனத்தையும் சங்கீதத்தையும் ரெண்டையும் பயிலக்கூடிய 8 மாணவர் உள்ளனர். அவ்வாறு சங்கீதத்தை பயிட்டு மாணவர்கள் பயில நல்லா கவனிக்கணும். சங்கீதத்தை பயிட்டு மாணவர்கள் அதை விளிம்புலாம் போடணும். உள்ள போடக்கூடாது இல்லையா? சங்கீதத்தை மட்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருந்தா சங்கீதத்தை மட்டும் பயிலக்கூடிய மாணவர்கள் பயணிக்கின்றார் அந்த உள்ள போடும். மொட்டை கடாசி மாதிரி சங்கீதத்தை பயிலக்கூடிய மாணவர்கள் பயணிக்கிறா இந்த வட்டத்தை முழுமையாக அந்த பயணத்தை குறிக்கும். இந்த வட்டம் முழுமையா இந்த வட்டம் முழுமையா பயணிட்டா உள்ள 8 வெளியே 10 மெட்ரிக் செட்டா பயணிட்டு வரும். ஏன்னா வச்சுக்கோங்க. அதே மாதிரியாங்க நடனத்தை மட்டும் இங்க என்ன சொல்ல பார்த்தீங்க? நடனம் மட்டும் சொல்ல பாதிக்க மாட்டீங்க. நடனம் மட்டும் வேண்டா விளிம்புல போடாம உள்ள போடணும். விளிம்புல போடாம உள்ள போடணும். அது 12 பேரா மட்டும் வேண்டா உள்ள போடணும். மொட்டையை தந்த விளிம்புல போடணும். அது மொத்தத்தை குறிக்கும் வேண்டாம் வச்சுக்கணும். இப்ப நடனம் மட்டும் பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 12 பேர் தான் தெரியும். அவ்வாறு அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை யார் என்று கேள்வி. மொத்த மாணவர் எண்ணிக்கை 3 கூடுதல் 10 8 12 10 8 18 18 12 30 மாணவர்கள் அந்த வகுப்பில் மொத்தமாக பயிலக்கூடிய மாணவர்களாக